விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு? விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி. நீ இந்த ராசியில பிறந்திருக்க அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சிறப்பு. ஒன்றும் பேச மாட்டேன், இல்லைன்னா பேசுவேன், ஏதாவது மனசு பாதிக்கிற மாதிரி இருக்கும். அது சில பேருக்கு ரொம்ப ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த விருச்சிக ராசியில் வாழ்வில் வெற்றி பெற கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு இருக்கு. உங்களின் உடல்நிலை அனுமதித்தால் நீங்கள் சில விரதங்கள் இருக்க வேண்டும். எப்படி எந்த நாளில் விரதம் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது. உங்கள் மனதில் இருப்பதை மறைத்து வைத்து பின்னர் வெடிப்பதை விட சரியான நேரத்தில் அமைதியாக வெளிப்படுத்துவது நல்லது. ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கு இருக்கும் கோபத்தை வென்று விட்டால் நீங்கள் உலகத்தையே வெல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். விஷத்தை வைத்திருக்கும் பாம்பு சக்தி வாய்ந்தது, அதை கட்டுப்படுத்தும் மனம் அதை விட சக்தி வாய்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை கலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. நவகோள்களின் துணை கொண்டு மாதா பிதா குரு ஆசீர்வாதத்துடன் உலகெங்கும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை அனைவரையும் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனது பூரண ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உண்டு. இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வாழ்வில் வெற்றி பெற. நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும். நம்ம வாழ்க்கையில் தோல்விகளே நமக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, தோல்வி வெற்றிக்கு முதல் படிக்கட்டு அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய தடைகள் உடைந்து வெற்றி காண வேண்டும். அந்த வெற்றிக்கு அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம 12 ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ ஒரு ராசிக்கு ஒரு விஷயம் இருக்குது. வாழ்வில் வெற்றி பெற 12 ராசிக்கு நம்ம தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணுறது. அந்த தெய்வ வழிபாடுக்கு அடுத்ததாக விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த விரதம் ரொம்ப மிக மிக முக்கியமானது. சில பேர் சொல்லுவாங்க விரதம் இருக்கிறதெல்லாம் நான் இப்படி இருக்க விரதம் இருக்கேன், நான் அப்படி விரதம் இருக்கேன்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த விரதம் இருக்கிறதுலையே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது நீ ஒரு விரதம் இருக்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முருகப்பெருமானுக்கு நீ விரதம் இருக்க, அல்லது ஒரு அம்பாளுக்கு விரதம் இருக்க, சிவபெருமானுக்கு விரதம் இருக்க, சிவராத்திரிக்கு விரதம் இருக்க, ஏதோ ஒரு விஷயம் விரதம் அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படின்னு வந்துடுத்து அப்படின்னு சொன்னாலே, நீ விரதமாக இருக்கும்போது கோவப்படுற, விரதமாக இருக்கும்போது கெட்ட வார்த்தைகள் பேசுகிற, விரதமாக இருக்கும்பொழுது ஏதோ சில விஷயங்கள் அதுக்கு இது இல்லை. நீ கோவப்பட விரதம்ங்கிறது சாத்வீகமாக இருக்கிறதுக்கு பேர் தான் விரதம். சாத்வீகமாக இருக்கணும், கோவப்படக்கூடாது, நம்ம இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதாவது இந்த விரதம் நம்ம சொல்கிறோம்ல, கோபத்தை அடக்குவதும் ஒரு விதமான விரதம். கோபத்தை அடக்குவதும் ஒரு விதமான விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொய் பேசாமல் இருப்பது ஒரு விரதம், தெரியுமா? பொய் பேசாமல் இருக்கு, இன்னைக்கு நாளில் நீ பொய் பேசலன்னா அதுவே உனக்கு ஒரு பெரிய விரதம் இருந்ததுக்கு சமம், தெரியுமா? அதே போல் பிறரை காயப்படுத்தாமல் இருப்பதும் ஒரு விதமான விரதம். எப்படி அடுத்தவர் மனதை நோகடிக்காமல் இருக்க பற்றி அதுவும் ஒரு விதமான விரதம் தான். அதே போல் பெற்றோரை மதிப்பது ஒரு விரதம். இன்றைக்கி யார் அம்மா அப்பாவை மதிக்கிறா சொல்லுங்கள் பார்க்கலாம். பெற்றோரை மதிப்பது ஒரு விரதம். காலையில் ஸ்கூல் போகிற குழந்தைகள் கூட அம்மா அப்பா காலை தொட்டு கும்பிட்டுட்டு போகணும். வீட்டில் தாத்தா பாட்டி பெரியவங்க இருக்காங்களா, பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போகணும். பாட்டி நான் படிக்க போகிறேன், தாத்தா நான் இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன், நான் காலேஜ் போகிறேன். இதனால் ஒன்றும் கௌரவம் கிரீடம் இறங்கிடாது. இதனால் கௌரவம் கிரீடம்லாம் இறங்கிடாது. நீ எந்த அளவுக்கு நீ பெரியவங்களை மதிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். உழைப்பில் நேர்மையாக இருப்பது ஒரு விரதம், தெரியுமா? நீ செய்கிற வேலையில் நேர்மையாக இருக்கிறது ஒரு விதமான விரதம் அப்படின்னு சொல்லுவாள். அதே போல் தேவையில்லாத செலவை கட்டுப்படுத்துவது விரதம். கண்டா பின்னான்னு காசு செலவு பண்ணுறது, அதெல்லாம் நீ கட்டுப்படுத்தினா அது ஒரு விரதம், தெரியுமா? இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் சும்மா நான் சொல்லலை. இதெல்லாம் நீ கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணுறியான்னு நீ முதல்ல பார்த்துக்கோ. அடுத்ததாக வாரத்திற்கு ஒரு நாள் இறைநிலையில் இருப்பது விரதம். டெய்லி வேலைக்கு போகிறோம், டெய்லி 1008 பிரச்சனைகள், டெய்லி ஒரு நாளாவது இறைநிலையில் மெடிடேஷன் பண்ணுறோம். ஒரு நாளாவது ஒரு 15 நிமிடமாவது ஒரு மௌன விரதம் இருப்பது. மௌன விரதம்ங்கிறது நீ 8 மணிக்கு மேலே மௌன விரதம் இருக்க முடியுமா? யாராவது எதாவது கேட்பாங்க, பதில் சொல்லி தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். காலையில் நீ இருக்கலாமே, ஒரு 5:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் காலையில் சீக்கிரமாக எழுந்திருந்து அந்த மாதிரி ஒரு மௌன விரதம் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு விரதத்திற்கான ஒரு இது. பசித்தவருக்கு உணவு கொடுப்பதும் ஒரு விதமான தர்மம் அப்படின்னு சொல்கிறது.
பசித்தவருக்கு உணவு கொடுக்கறது ஒரு விதமான தர்மம் அப்படின்னு சொல்லி. அப்போது இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கணும், இந்த விரதம் இருக்கிறது, தெய்வ வழிபாடு செய்கிறதெல்லாம் மிக முக்கியமானது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உடனே இமீடியட்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உடனே உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு? விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி. நீ இந்த ராசியில் பிறந்திருக்க அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சிறப்பு. ஏன்னா உனக்கு முருகப்பெருமானுடைய பூரண ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. ஆனால் வாய் தான் சரியில்லை, பெண் சாபம் உள்ள ஜாதகம். வாய் சரியில்லை, எப்பயாவது திடீர்னு வாயை விட்டுருவேன், அவ்வளோதான். இல்லை ஒன்று பேசுவேன், இல்லைன்னா பேசாமல் இருப்பேன். ஒன்று பேசிக்கொள்வேன், இல்லைன்னா பேசாமல் கொள்ளுவேன். ஒன்று பேச மாட்டேன், இல்லைன்னா பேசுவேன். ஏதாவது மனசு பாதிக்கிற மாதிரி இருக்கும். அது சில பேருக்கு ரொம்ப ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த விருச்சிக ராசியில் வாழ்வில் வெற்றி பெற கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு இருக்குது. விருச்சிக ராசி உங்களை வீழ்த்துவது எதிரி பலமல்ல, மனதில் செபித்து வைக்க உங்கள் கோபங்களும் பழைய காயங்களும். அன்றைக்கி நீ அப்படி சொன்னல, இன்றைக்கி நீ இப்படி சொன்னல, அதை மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மனசுலேருந்து போகவே போகாது. அதனால் விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய். ஆனால் ஆற்றல், துணிச்சல், ரகசியம், போராட்ட மனப்பான்மை, விடாமுயற்சி ஆகியவை முக்கியமான அம்சம். உனக்கு உங்களின் உடல்நிலை அனுமதித்தால் நீங்கள் சில விரதங்கள் இருக்க வேண்டும். எப்படி எந்த நாளில் விரதம் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது. அதாவது பொதுவாக விருச்சிக ராசி நான் சொன்ன பெண் சாபம் சொன்னேன். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கே உரியது. எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான கோவில்னு நான் சொல்கிறேன். மயிலாடும் மலை வேலூரில் இருக்குது. அதே போல் வள்ளிமலை போகலாம். அதே போல் ஆலங்குடி, திருச்செந்தூர், இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு ஸ்தலம், விருச்சிக ராசிக்கே உரிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது வெற்றி பெறக்கூடிய சில மந்திரங்கள், வெற்றி பெறக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு இருக்குது. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சுப்பிரமணியாய சகலகாரிய சித்திம் அனுகிரகம் குரு குரு. இந்த மந்திரத்தை நீ சொல்லணும். விரதம் இருக்கிறது உனக்கு ரொம்ப சிறப்பு. காலையில் குளித்து முருகப்பெருமானை தரிசியுங்கள். இந்த முருகப்பெருமான பக்கத்திலே கோவில் இருக்கா, வீட்டில் சுவாமி படம் இருக்கா, கோயிலுக்கு போக முடியல, வீட்டில் முருகப்பெருமான மனசால பிரார்த்தனை பண்ணிக்கும். சிவப்பு மலர் சாற்றம், செம்பருத்தி இருந்தால் கூட விசேஷம்தான், தப்பே கிடையாது. முருகனுக்கு தீபம் ஏற்றுதல், 6 தீபம் ஏற்றுதல் முருகப்பெருமானுக்கு எப்போதுமே சிறப்பு. மாலையில் அமைதியாக சில நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். உட்காந்து குபேர முத்திரையை வச்சுட்டு உட்காந்து முருகப்பெருமான மனசார வழிபாடு பண்ண, எதையும் யோசிக்காத மனசார வழிபாடு பண்ண. அதுலேயும் விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், விருச்சிகத்திற்கு முக்கியமாக ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து அதை முடிக்கும் வரை விடாமல் செயல்படுவது உங்களுடைய இது. நல்ல வைராக்கியம் மிக்கவர்கள், நல்ல பணம் சேரும், நிறைய நல்ல ராசி, கேட்டை நட்சத்திரம் எல்லாமே பார்த்திங்கன்னா சிறப்பு தான். ஆனால் இந்த பெண் சாபம், சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் அதிகமான பாதிப்பையும் ஒரு மனநோயாகவே மாறிடுச்சு. மனநோயாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள். மனநோய் அதிகம், தூக்கத்தில் புலம்புறது அதிகமாக, தன்னால் பேசின்னு இருக்கீங்க. ஏன்டா பைத்தியம் மாதிரி வளர்ற அப்படின்னு பேசுவாங்க. என்ன நைட் நிம்மதி தூக்கம் வராமல் இருப்பாங்க. அப்படிலாம் இருக்குது. அதனால் உங்கள் மனதில் இருப்பதை மறைத்து வைத்து பின்னர் வெடிப்பதை விட சரியான நேரத்தில் அமைதியாக வெளிப்படுத்துவது நல்லது. ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கு இருக்கும் கோபத்தை வென்று விட்டால் நீங்கள் உலகத்தையே வெல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். விஷத்தை வைத்திருக்கும் பாம்பு சக்தி வாய்ந்தது, அதை கட்டுப்படுத்தும் மனம் அதை விட சக்தி வாய்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. அதனால் பகை உணர்வு கைவிடுங்க, வேண்டாம். பகை உணர்வே வேண்டாம், கைவிடுங்கள், தேவையில்லை. பழைய அவமானத்தை நினைத்து நிறுத்துங்கள், அது வேண்டாம். உன்னை அவமானப்படுத்திட்டாங்களா, நிறுத்திடு, வேண்டாம். ரகசியத்தை ஆயுதமாக பயன்படுத்துதல் தவறுங்கள். ஒரு சில விஷயங்கள் இப்படி தான், ஒரு சில விஷயத்தை இப்படி தான் அந்த மாதிரி இருந்துக்கும். பிறரை சோதித்து பார்ப்பது வேண்டாம். ஆத்திரத்தில் உறவை துண்டித்தல் தவிர்க்கவும். கோபத்தில் நீ வேண்டாம் தூக்கி எறிஞ்சு பேசுறது, இதெல்லாம் வேண்டாம். பிறரை சோதித்து பார்ப்பது, யாரையா நம்மளை தெய்வம் தான் நம்மளை சோதிக்கணும். நம்ம தப்பு செஞ்சால் தெய்வம் தான் நம்மளுடைய கர்ம வினை, தெய்வம் தான் நம்மளை சோதிக்கணும். அதுக்கு தான் கோவிலாக, அதுக்கு தான் முன்னோர்கள்லேருந்து சோழ காலத்துலேருந்து அப்போ இருக்கிறதுலேருந்து 3ஆம் குலோத்துங்க ராஜா காலத்திலேருந்து இன்றைக்கி கோவிலாக இன்றைக்கி நிறையா கட்டி வச்சுருக்கிறதுனா எதனால்? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோவிலுக்கு போ, சாமி கும்பிடு. நம்ம மற்றவங்கள சோதித்து பார்க்கக்கூடாது. மற்றவங்களை இவன் என்ன பண்ணுறான்னு நம்ம பார்க்கலாம், வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்னத்துக்கே அதெல்லாம். விருச்சிக ராசின்னு இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கோங்க. சரியா? உங்களுக்கு ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லாம் பண்ணுங்க. இதுவரையில் நாம் பார்த்தது 12 ராசிகளுக்கான வெற்றிக்கான விரத முறைகள் மற்றும் தெய்வ வழிபாடு. இதுதான் நம்ம பார்த்தோம். அதற்கான ஸ்லோகம் நம்ம தெரிஞ்சுட்டோம். ஸோ
இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உண்மையே சொல்கிறேன், நம்பிக்கையோடு நீங்கள் எது இருந்தாலும் செய்யுங்க. நம்ம யாருக்கு எப்போ எந்த சூழ்நிலையில் எப்படி என்ன மாறும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்பிக்கை, எதையுமே நீ நம்பிக்கை இல்லாமல் செஞ்ச அப்படின்னு சொன்னால் அது சரியாக வராது, நிவர்த்தி பெறாது, சரியாக வராது. ஒரு விஷயத்தை முழு நம்பிக்கையோடு, இப்போது ஒருத்தர் சபரிமலைக்கு போகிறாங்கன்னா எப்படி போகிறாங்க? ஐயப்பனை மனமாற அந்த தெய்வத்தை எவ்வளோ அந்த நம்பிக்கையோடு அந்த சுவாமிக்கு போகிறாங்க. ஒரு விரதம், திருச்செந்தூராக இருக்கட்டும், ஒரு பழனியாக இருக்கட்டும், ஒரு விரதம் இருக்கிறது எப்படி இருந்து போகிறாங்க? எதனால் போகிறாங்க? அந்த நம்பிக்கை. இந்த மாதிரி விரதம் இருந்து இந்த மாதிரி சுவாமியை பார்த்துக்கு போனால் என் குடும்பம் நன்னா இருக்கும். அது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவோ ஒருத்தருக்கும் ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் குறையிறது. அதற்கு வழிகாட்டி தான் யார்? பிரம்மன். அந்த பிரம்மன் எழுதியதை அந்த பிரம்ம வித்தை கற்றவன் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்களை. நான் உங்களுக்கு சரியான வழிகாட்டணும், இதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு. சரியா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக குருஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசுங்க. உங்களுக்கான சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எனி டைம் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். உடனே ஒரு கால் புக் பண்ணி நீங்கள் பேசுங்க. சுபம். வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.